ஆடி சேல் தள்ளுபடி up to 50%. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. எனது மரணம் உங்கள் சாம்ராஜ்யத்தை அசைத்து பார்க்கும் என திருமலா பால் நிறுவன மேலாளர் கடிதம் அனுப்பி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தைச் சேர்ந்தவர் 37 வயதான நவீன் பொல்லினேனி கடந்த 3 ஆண்டுகளாக சென்னையில் உள்ள திருமலா பால் நிறுவனத்தில் கருவூல மேலாளராக பணியாற்றி வந்தார். அண்மையில் பால் நிறுவனத்தில் கணக்கு வழக்குகளில் முறைகேடு செய்து ரூபாய் 44.5 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக நவீன் மீது புகார் எழுந்தது. இது தொடர்பாக நிறுவன அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். விசாரணையில் நவீன் 5 கோடி ரூபாயை திருப்பிக் கொடுத்ததாகவும் மீதி தொகையை விரைவில் செலுத்துவதாகவும் தெரிவித்திருந்தார். இருப்பினும் இந்த விவகாரம் தொடர்பாக நிறுவனம் தரப்பில் காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதையடுத்து மாதவரம் குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் விசாரணை நடந்து வந்தது. விசாரணைக்காக நவீனை காவல்துறையினர் தொடர்பு கொண்டு பேசிய போது, நாளை விசாரணைக்கு வருகிறேன், பணத்தை திருப்பி கொடுத்து விடுகிறேன் என கூறி தொடர்பை துண்டித்துள்ளார். இதைத் தொடர்ந்து விசாரணைக்கு அஞ்சிய நவீன் பொல்லினேனி தான் வாங்கியிருந்த நிலத்தில் உள்ள குடிசையில் கடந்த 9ஆம் தேதி இரவு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து தகவல் அறிந்த புழல் காவல்துறையினர் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் நவீன் பொல்லினேனி தற்கொலை செய்வதற்கு முன்பு பால் நிறுவன அதிகாரிகளுக்கும் தனது சகோதரிக்கும் மின்னஞ்சல் மூலம் மரண வாக்குமூலமாக ஒரு கடிதம் அனுப்பியுள்ளார். அந்த கடிதத்தில் அவர் கூறியிருப்பதாவது: நரேஷ் மற்றும் முகுந்த் ஆகியோர் என்னை சந்தித்து மோசடி செய்த பணத்தை திருப்பிக் கொடுத்தாலும் ஜெயிலில் இருக்க வேண்டி இருக்கும் என மிரட்டினர். இதனால் அச்சமடைந்து தற்கொலை செய்ய முடிவெடுத்தேன். புகார் அளிக்க முடிவு செய்ததால் எனது எதிர்காலத்தை எண்ணி பயந்து இந்த முடிவுக்கு வந்தேன். எனது தற்கொலைக்கு திருமலா பால் நிறுவன நிர்வாகமே காரணம். மோசடி விவகாரம் வெளியே தெரிந்த பிறகு அதை சரி செய்ய முதல் கட்டமாக கடந்த 26ஆம் தேதி 5 கோடி ரூபாயை திருப்பிச் செலுத்தினேன். மீதி தொகையை 3 மாதங்களில் செலுத்துவதாக உறுதியளித்தேன். இந்த மோசடியில் எனக்கு மட்டுமே தொடர்பு உள்ளது, வேறு யாருக்கும் தொடர்பில்லை. பணம் கைமாறப்பட்ட 4 கணக்குகளில் இருந்த மொத்த பணமும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டு விட்டது. மோசடி குறித்து நிறுவன அதிகாரிகள் புகார் அளிக்க வேண்டாம், ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம் என கூறினேன். ஆனால் நிறுவன அதிகாரிகள் தொடர்ந்து என்னை மனரீதியாக துன்புறுத்தினர். எனது சடலத்தில் இருந்து பணத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், இப்போது உங்களால் எதையும் மீட்க முடியாது. எனது சடலத்தை அலுவலக வாசலில் வைத்து பணத்தை வசூலித்துக் கொள்ளலாம். பால் நிறுவனத்தில் பல மோசடிகள் நடைபெற்று வருகின்றன. எனது மரணம் உங்கள் சாம்ராஜ்யத்தை விரைவில் அசைத்து பார்க்கும் என அந்த கடிதத்தில் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த கடிதத்தின் அடிப்படையிலும் போலீசார் தற்போது விசாரணையை துரிதப்படுத்தியுள்ளனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.